எல்லோருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். அட்வொகேட் செந்தில்குமார் ஈரோட்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். ஜிஎஸ்டியில் இப்போ 4 லெவல் ஆஃப் டேக்ஸ் ரேட் இருந்துச்சு, அதை 2 லெவலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கதா ரீசெண்டாக ஒரு அமெண்ட்மெண்ட்டில் நியூஸ் வந்து அப்ரூவ் ஆகிருக்கு லோக்சபாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா 28% அபாலிஷ் பண்ணிட்டாங்க, 12% பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அதை வந்து அப்ரூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதனால் என்ன பெனிஃபிட்டு, என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி 4 ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, இப்போ 2 ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னும் டெப்த்தாக போய் பார்த்தோம்னா 6 லெவல் இருந்துச்சு. 0% ஒன்று இருந்துச்சு, 3% ஒன்று இருந்துச்சு, 5% ஒன்று இருந்துச்சு, 12% ஒன்று இருந்துச்சு, 18% ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் 28% ஒன்று இருந்துச்சு. டோட்டலாக 6 லெவல் ஆஃப் டேக்ஸ் ரேட் இருந்துச்சு. அவங்க 4%ங்கிறது அவங்க காமன் லெவலில் வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த 0 ரேட்டோட விட்டுட்டாங்க. 3%ங்கிறது கோல்டுக்கு ஆன ரேட்டு. அதே கோல்டில் மேக்கிங் சார்ஜஸ் பண்ணுறவங்களுக்கு 5%ல் இருந்துச்சு டேக்ஸ் ரேட். இதுதான் வந்து காமன் ரேட்டு. இப்போ அவங்க அபாலிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறது, ரிடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது 12%. 12% எதுக்கு இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போட்டிருக்க சட்டை இருந்தால் 5%க்கு பதிலாக டெக்ஸ்டைல் குட்ஸுக்கு 12நாங்க. இதை திரும்பவும் டெக்ஸ்டைல் ஃபுல்லாக 5க்கு கொண்டு வந்தாங்கன்னா சூப்பர். இன்னும் அது ஃபைனலாக ரிவைஸ்ட் ஆகலை. இப்போ ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர், அக்டோபர், இந்த மந்த் ஆஃப் தீபாவளி தான் ஃபைனலாக உங்களுக்கான எஃபெக்டிவ் ஃப்ரம் தி டேட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஃபைனல் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இதை எதை கொண்டு போய் 12ல் இருக்கிறத கொண்டு போய் 5ல் சேர்க்குறாங்களா இல்லை 18ல் சேர்க்குறாங்களான்னு நமக்கு கிளாரிட்டியான தெரில அமெண்ட்மெண்ட்டு. மேபி நான் அதை ரெஃபர் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி இதில் சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 28ல் இருக்கிறத 18க்கு கொண்டு வந்துடுவாங்கிறது சூப்பரான விஷயம். அப்படின்னா 28ல் இருக்கிற இப்போ கூட இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் கேட்டார், சார் இந்த டேக்ஸ் இழப்பு சம்மந்தமாக அவர் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி டீலர்ஷிப் கம்பெனிலேருந்து கூப்பிட்டாங்க. அவர் கூப்பிட்டார், என்ன சார் என்ன சார் ஸ்லாப்பு இந்த மாதம் வியாபாரமே நின்று போச்சு சார், இந்த மாதம் இப்போ சார் அமெண்ட்மெண்ட்டுக்கு வரும், யாருமே புக் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 28% டேக்ஸில் இருந்து 18%க்கு மாற போதுன்னா 10%. 20 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினா 2 லட்ச ரூபா மிச்சம். அப்படின்னா நீங்கள் 2 மாதம் கழிச்சு கார் எடுக்கிறீங்கன்னா அது 2 லட்ச ரூபா மிச்சம். இன்றைக்கி எடுத்தால் 2 லட்ச ரூபா லாஸ். 10% உங்களுக்கு சேவிங் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்குறாங்க. கேட்டார். நான் சொல்லிட்டேன், இந்த மந்த் ஆஃப் தீபாவளி தான் சார் வரும். இப்போ அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க, அப்ரூவ் ஆகிருக்கு. இது அக்டோபர் மந்த்து அப்படின்னா நவம்பர் மந்த் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது தான் அப்ளிகபிலிட்டியில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் உண்மை. இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் கூட்ஸை 12ல் இருக்க சில டெக்ஸ்டைல் கூட்ஸை 18க்கு கொண்டு 18க்கு கொண்டு போகாமல் 5க்கு கொண்டு போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை பண்ணணும் அவங்க. அதை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ண போகிறாங்கங்கிறது தெரில. 28ல் இருக்கிறது எல்லாமே 12க்கு வர்றதுங்கிற சூப்பர். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, நாட் ஒன்லி கார், மிஷினரி, எல்லாமே கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே சூப்பரான வாய்ப்பு. உண்மையாலுமே ஒரு மிஷினரி உற்பத்தி பண்ணக்கூடிய, பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எவ்ரி கம்பெனிக்கு எல்லாமே ஒரு உண்மையாலுமே தீபாவளி போனஸ் தான். இவங்க சொன்னாங்க இல்லையா, இது வந்து ஒரு தீபாவளி போனஸாக உங்களுக்கு